ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ் லகேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் கம்பா டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா சதர்ன் ப்ராவின்ஸ் போகிறோம். ஸோ சதர்ன் ப்ராவின்ஸ் வந்து இங்கிருந்து ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அதனால பைக்கில் போக முடியாது. சதர்ன் எக்ஸ்பிரஸ் இருக்குது அப்படின்னா ஹைவே இருக்குது. ஸோ ஹைவேல வந்து பைக்கில் போக முடியாது அப்படின்ற காரணத்தினால நான் ஒரு வண்டி ரெண்ட் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஓகேயா? போகிற வழில நான் என்னென்ன அழகாக இருக்கோ அதெல்லாம் காமிக்கிறேன். அண்ட் சதனில் வந்து என்ன இருக்குன்றதை நான் போகிற வழில சொல்கிறேன். பெட்ரோல் அடிக்க வந்தேன். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். செல்லுங்களா, இப்போ நம்ம சதர்ன் எக்ஸ்பிரஸில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ சதனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீலங்காலேயே டூரிஸ்ட் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நிறைய பீச்சஸ் இருக்குங்க. மிரிச, ஹிக்கடுவ, ஜங்கல் பீச், தல்பே, உணவட்டுன, ரெக்கவ, தலவெல்ல அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. விஜய பீச் ஃபேமஸ். அதில் வந்து சர்ஃபிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிரிகாட்டிய பீச் அண்ட் வெலிகம பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுவே நீங்கள் மிரிச பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா வேல் வாட்சிங், ஸ்னோ கிளீன், டைவிங், இந்த டோட்டல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அங்கே போனால் அதெல்லாம் பார்க்கலாம். இதுவே வந்து ரெக்கவா போயிட்டீங்க அப்படின்னா டர்ட்டில் வாட்சிங், அந்த நைட்டில் வந்து முட்டையெல்லாம் போட்டுட்டு அந்த டர்ட்டில் திருப்பி கடலுக்கே போயிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீச்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. இது தவிர சதனில் வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. பழைய காலத்து டெம்பிள்ஸ் இருக்குது. கோல்ட் டச் ஃபோர்ட் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். புந்தரா நேஷனல் பார்க், சிங்கராஜ ஃபாரஸ்ட் ரிசர்வ், ஹும்மானிய ப்ளூ ஹோல், பென்தோட்ட ரிவர் சஃபாரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த சதனில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கப்பலே வராத ஒரு ஹார்பர் இருக்கு, ஃப்ளைட்டே வராத ஒரு ஏர்போர்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நாம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹும்மானிய ப்ளோ ஹோல் அப்படி லாஸ்டா சொன்னேன்ல, அதுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது வந்து வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ளோ ஹோல். மெப்பை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கும் கரெக்டாக ரோட்டெல்லாம் தெரியாது, போய் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து இருக்கிறது பாம்பு செய்யறதுக்கு எடுக்கிற மரம், இது கட்டுக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியத்தையில் தான் எக்ஸிட் ஆக போகிறோம். அண்ட் ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு 3 hours போல ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹும்மானியா அப்படின்ற இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அண்ட் தம்பிலியோன் குடிக்க வந்தேன். செம்ம ஹீட்டிங்க. ஸோ இதை குடிச்சிட்டு அப்படியே போகலாம். ஓகே, நான் போய் காமிக்கிறேன். அங்கே வந்து கல்லுக்கு வந்து அப்படி தண்ணி அலைப்பட்டு கொஞ்சம் அப்படி மேலே போகிற மாதிரி அழகான ஒரு இடம். ரோட்டோரத்தில் சும்மா அப்படி இது கிடைக்குது, வெள்ளாரிக்காய். ஸோ இது பாருங்க, இந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் தோட்டோரத்துலேயே சும்மா அப்படி வளர்ந்துருக்கு. இந்த பக்கம்லாம் செம்ம அழகாக இருக்குது. இது வந்து சதன் அவ்வளோ வெயிலான ஏரியா. பட் இவ்வளோ மரம் இருக்கும்னு நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்களேன் இருக்கு. இப்போ நாம் வந்து குடாவெல்ல போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா குடாவெல்லையில் தான் அந்த ஹும்மானிய ப்ளோ ஹோல் இருக்குது. ஸோ நீங்கள் மாத்தறையிலேருந்து வரீங்க அப்படின்னா 28 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே இதுக்கு. இந்த ப்ளோ ஹோல் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிஷிங் மார்க்கெட் அண்ட் ஃபிஷரி ஹார்பர் ஒன்றும் இந்த குடாவெல்லையில் இருக்குது. ஸோ முதல்ல நாம் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஹும்மானிய ப்ளோ ஹோல் போகலாம். ஓகே, மீன் மார்க்கெட் வந்திருக்கேன். அண்ட் எக்கச்சக்கமான போட்ஸ் இருக்கு இங்கே, வேற மாதிரி. இங்கே பாருங்க, அவ்வளோ மீன். இங்கே மீன் மார்க்கெட் வந்தது, இதில் மீன் விற்கிறாங்க. அண்ட் இப்போ தான் பிடிக்க போய்கிட்டு இருக்காங்க மறுபடியும். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த போட்டெலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் கடலுக்கு போகிறது தான், சூப்பராக இருக்குல்ல. இதே காமிக்கிறேன் அப்படியே. இது போகிற வழில தான் இருந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு. அதனால இதுக்கு வந்து இந்த லைட்டை பார்த்துருவோம் அப்படின்னு வந்தேன். அண்ட் அங்கே வரைக்கும் இருக்குது, எக்கச்சக்கமான போட்ஸ் இருக்குது பாருங்க. ஆனால் கண்ணால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. ஆனால் கொஞ்சம் கப் அடிக்குது, நாற்றம் தான். பட் எல்லாம் வந்து மீன் பிடிக்கிற இடம் தானே, ஸோ அப்படி தான் இருக்கும். பாருங்களேன், கண்ணால் பார்க்குறதுக்கு இதை விட அழகாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. அண்ட் இங்கே வரைக்கும் இருக்குது, இங்கே இருக்குது, இப்படி இருக்குது இங்கே வரைக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 மணிலேருந்து தான் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அண்ட் வார மாதிரிக்கு அப்படி மீன் வச்சுருப்பாங்களாம். ஸோ மோஸ்ட்லி வந்து காலையில் வந்தால் தான் மீன் எடுக்கலாம். இப்போ மார்க்கெட் க்ளோஸ்.
வந்தால் வந்து நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு போட் வந்தால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. நான் இப்போ குடாவெல்ல அப்படின்ற ஏரியாவில் இருக்கேன். ஸோ அந்த பக்கத்தில் அப்படியே வர முடியும் அப்படின்னு நான் இந்த ரோட் நேராக தான் வந்தேன். அண்ட் சூப்பராக இருக்குது வியூ. நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக போட் தான் இருக்குது. எல்லாம் வந்து ஃபிஷிங் போட்ஸ். சிலது வந்து ஒரு நாள் 2 நாள் போயிட்டு வரும். சிலது வந்து வாரக்கணக்கு மாதக்கணக்கு போகிற போட்லாம் இருக்குது. செம்ம வெயிலாக இருக்குது. பட் சீனரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் போகலாம். அதே வண்டியிலே போகலாம். அங்கே வரைக்கும் போயிட்டு வேணால் டேர்ன் பண்ணிட்டு வரலாம் திருப்பி. ஸோ நான் இதோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ அந்த பக்கம் போட் போகுது பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் போட் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே போகும். போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அங்கே ஹோல்சேல் அண்ட் ரிட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹோல்சேல் இருக்குது. போயிட்டு செல் பண்ணிடுவாங்க. சில போட்ஸ் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிட்டு வரும். சிலது வந்து வாரக்கணக்கில் போயிட்டு வரும். இந்த மாதிரி தண்ணி அடிக்குது பாருங்க கல்லில். ஸோ இது பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஓகே, இதை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு 5 minutes or 10 minutes போயிடுவோம். ஓகே, அந்த பக்கம் வந்து ஃபிஷிங் மார்க்கெட் இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு மீன் வேணும்னா வாங்கணும். ஸோ இது கூட வேலை. ஓகே, நம்ம இப்படியே திருப்பிக்கிட்டு நம்ம லொக்கேஷனுக்கு போகலாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு பார்க்கிங்கில் வேனை போட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஷாப் இருக்குது. அந்த பக்கம் வந்து ஒரு ஃபியூனரல் இருக்குது போல். அண்ட் இதுதான் அந்த குட்டி ரோட். இதில் உள்ளே போக முடியாது. ஸோ கண்டிப்பாக பார்க்கிங்கில் போட்டு தான் போகணும். இங்கே பாருங்கள், கருவாடெல்லாம் இருக்குது. ரொம்ப வாங்க, இவங்கெல்லாம் ஃப்ரெஷ் கருவாடு தான் விற்பாங்க. மீன் பொரிச்சு வச்சுருக்காங்க. சாப்பிட்லாம் எடுத்து வேணும்னா. இதுதான் டிக்கெட் ப்ரைஸஸ். ஃபாரினர்ஸுக்கு வந்து 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. லோக்கல்ஸுக்கு வந்து 50 rupees, 50 rupees. ஸோ இந்த பக்கம் பீச் இருக்குது பாருங்கள். கடலெல்லாம் இங்கே செம்ம அழகாக இருக்கும். இதை விட அழகான கடல் இருக்குது. நான் காமிக்கிறேன். போகத்தானே போகிறோம். இது பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்குது. இந்த பக்கம்தான். அங்கே பாருங்கள், எல்லோரும் நிற்கிறாங்க. வெளியாக வர முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அங்கேருந்து வரணும்ல. இன்னும் தண்ணியை காணோம். வரும், இருங்க. ஸோ பார்க்கிங்கில் இருந்து ஜஸ்ட் 15 minutes வாக் தான் மக்களே. யார் வேணாலும் வரலாம். இங்கே தண்ணி படும்னு கரெக்டாக தெரிலப்பா. ஸோ இந்த ஏரியாவில் இருந்தால் தண்ணி வந்து மேலே அடிக்கும். அண்ட் ஃபோர்ஸாக வந்து இங்கே பட்ட அங்கே வரைக்கும் தெரிக்கும். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ளோ ஹோல் அப்படின்னு சொன்னால. ஸோ இதில் வாட்டர் வந்து 100 feet கூட மேலே வருமா. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ளோ ஹோல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து
காற்று வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா மார்னிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னா ஈவினிங் வந்துடுங்க. இல்லைன்னா இதில் பெருசாக வந்து அலை தெரியல, 1-2 தான் வந்துச்சு, அதுவும் பெரிய அலை கிடையாது, குட்டி அலை தான். ஸோ இங்கேருந்து போயிடலாம். பரவாயில்ல, பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு காட்டிட்டேன் போகலாம். இது பாருங்க, இங்கே சூப்பர் செம, சும்மா வந்து அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பக்கம் அழகாக இருக்குது. அண்ட் பீச் இருக்குது. நீங்கள் இப்படி உட்காந்துக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, நீங்கள் வரும்போது காலையிலே வந்துடுங்க, நாம் அப்படியே கிளம்பி போயிடுவோம். இப்போ பீச் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், செம்ம ஃபோட்டோஜெனிக்காக, செம்ம அழகாக இருக்குது, சூப்பரான வியூஸ் இருக்குது. இங்கே வந்தால் கண்டிப்பாக இதே மிஸ் பண்ணிடாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஓகே. ஸோ மக்களே, நான் அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துட்டேன், இங்கே சாப்பிட்றதுக்கு வந்தேன் இப்போது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களே நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. until I see you next time. tada bye bye, have a great day. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.